பிரியமானவர்களே, இன்றைய இறை வார்த்தைகளாகிய எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதிகாரம் 29 இறை வார்த்தைகள் 17 24 வரை மற்றும் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 9 27 31 வரை உள்ள வசனங்களை சற்று நேரம் சிந்தித்து தியானிக்கலாம் வாங்க. பிரியமானவர்களே, இந்த 2 அதிகாரத்தின் வசனங்களிலும் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கருணையையும் மகிமையை வெளிப்படுத்தும் வசனங்கள் தான் இவை. ஆண்டவருடைய செயல்பாட்டை உணர்த்துவதற்கும் நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தையும் இந்த அதிகாரங்களில் உள்ள வசனங்களில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் மிக எளியவையாக இருந்தாலும் மிகவும் ஆழமாக உள்ள வசனங்களாக இருக்கிறது. நாம் இதை சற்று உற்று நோக்கி கவனிக்கும் போது, பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதிகாரம் 29 இறை வார்த்தைகள் 17 24 வரை நாம் பார்க்கும்போது இந்த இறை வாக்கினரின் தீர்க்க தரிசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா கூறும்போது கடவுளுடைய ஆட்சி உலகத்தில் முழுமையாக வரும் அந்த நாளை தான் குறிக்கிறது. இதுல நாம் பார்க்கக்கூடியது ஆண்டவரோட நியாயத்தையும் கருணையும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த வசனங்களில் பார்க்கும்போது பார்வையற்றவர்கள் பார்வை அடைவார்கள், தாழ்மை உள்ளவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வையற்றவர்கள் என்றால் கண் பார்வை மட்டுமல்ல, இருதயத்தின் பார்வை. இருதயம் குருட்டாட்டம் பிடித்து இருள் நிறைந்து காணப்படுகிறது. அந்த இருளை ஆண்டவர் விலக்கி நமக்கு ஒளியை தருவார். தெய்வீக வெளிச்சத்திற்கு நம்மளை அழைத்து செல்வார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் இயேசுவின் பணிகள் மூலமாக, அதாவது இயேசுவின் நற்செய்தி அறிவிப்பும் அவரை நம்பினவர்களை சுகப்படுத்தும் விதமும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ளது. மத்தேயு அதிகாரம் 9 27 31 வரை பார்க்கும்போது 2 பேருக்கு ஆண்டவர் பார்வை கொடுக்கக்கூடிய அற்புதத்தை பார்க்கிறோம். இயேசுவனுடைய அற்புதங்களில் ஆண்டவருடைய இரக்கமும் மக்களுடைய நம்பிக்கையின் சக்தியும் வெளிப்படுது. பிரியமானவர்களே, எப்போ ஆனாலும் நமக்குள்ள ஆண்டவருடைய செயல்கள் வெளிப்பட வேண்டும் என்றால் நம்ம நம்பிக்கையோட இருக்கணும். நம்பிக்கையோட இருந்தாதான் நமக்கு அது செயல்படும். இங்கு நாம் பார்க்கும்போது 3 விதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று சாதனை சம்பவம், அதாவது 2 குருடர்கள் இயேசுவை தொடர்ந்து தாவீதின் குமாரனே, தாவீதின் மகனே, எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி பின்னாலேயே ஓடி போறாங்க. ஆண்டவர் தான் மெஸ்ஸியான்னு அவங்க நம்புறாங்க. 2வது பரீட்சை நம்பிக்கை. இயேசு அவங்கள்ட்ட என்ன கேக்குறாங்கன்னாக்கி, நீங்க நம்புறீங்களா? ஆண்டவர் பரீட்சை வைக்கிறாங்க, அவங்களுக்கு நம்புறாங்களா இல்லையான்னு பாப்போம். ஆண்டவர் வீடு வர போனாங்க, இவங்க பின்னாலேயே துரத்திட்டு ஓடுறாங்க. அப்பதான் கேக்குறாங்க, நம்புறீங்களா? என்ன, என்னால முடியுமா? ஆமா ஆண்டவரே, உங்களால முடியும், எங்களுக்கு பார்வை கொடுங்கன்னு அவங்க பரிதவிச்சு கேக்குறாங்க, நம்பிக்கையோடு கேக்குறாங்க. 3வது முடிவில் வரக்கூடிய அற்புதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே அவங்கள்ட்ட, உங்க விசுவாசத்தின்படியே ஆக கடவது, உங்களுக்கு பார்வை கிடைத்து விட்டதுன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், இவங்க பார்வை பெற்றுட்டாங்க. இதுல உள்ள கருத்து என்னன்னா, நம்பிக்கை தான் முக்கிய காரணம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அற்புதம் செய்வாருன்னு அவங்க நம்பினாங்க, அவங்க குணமடைந்தாங்க, இயேசுவனுடைய சக்தியை முழுமையாக அனுபவித்தாங்க. இதுல ஆண்டவருடைய தன்னலமற்ற இரக்கத்தை காட்டுகிறது. ஆண்டவர் இறங்குகிற தேவன் அல்லவா. அடுத்ததாக ஆண்டவர் அவங்கள்ட்ட சொன்னாங்க, இது நீங்க யார்கிட்டயுமே அறிவிக்கண்டான்னு. ஆனா அவங்க மகிழ்ச்சியின் காரணத்தினால எல்லாருக்கும் சொன்னாங்க. ஆண்டவர் பெருமைப்பட விரும்பல, ஆனா ஆண்டவரை இந்த செய்தியின் மூலம், இந்த செய்கையின் மூலம் பெருமைப்படுத்தினார்கள். மக்கள் அவரை பெருமைப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது அற்புதங்களோ அதிசயங்களோ ஆண்டவர் செய்தால் அதை பிறருக்கு சொல்லி ஆண்டவரை பெருமைப்படுத்த வேண்டும். இதுல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, பார்வை அற்றவர்களுக்கு மட்டுமல்ல, எசாயா சொல்றாங்க, மனதின் குருட்டுத்தன்மையை
ஆண்டவர் வெளிக்கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய செயல்களின் பங்கு நம்பிக்கை அவசியம். இயேசு செய்தது போல இரக்கமான செயல்களில் நம்ம மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். இந்த அற்புதம் நமக்கு என்ன நினைவுபடுத்துதுன்னு சொன்னா, நம்பிக்கையும் கருணையும் ஒன்று சேரும் போது எதுவும் கூடாத காரியம் என்பது இல்லை. ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைத்து நம்ம அந்த கருணையை ஆண்டவரிடம் எதிர்பார்க்கும் போது ஆண்டவருடைய நாளில் ஆண்டவருடைய பார்வை நம்மேல் படும். நம்முடைய கண்கள் மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தின் கண்கள், நம்முடைய கேடு பாடுகள் அனைத்தும் நீங்கி, நம்முடைய துஷ்ட எண்ணங்கள் அனைத்தும் நீங்கி, நம்முடைய ஆன்மீக பார்வை நமக்கு திறக்கப்படும். இன்னும் பிரியமானவர்களே, நிறைய இடங்களில் ஆண்டவருடைய சுகமளிக்கும் காரியங்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது நிறைய இடங்களில் வந்தாலும் 1-2 வசனங்களை ஆதாரமாக வைக்கிறேன். சங்கீதம் 146:8 வாசித்து பாருங்கள். குருடர்களுக்கு கண்களை திறப்பார், கர்த்தரை நம்பியுள்ள நீதிமான்களை அவர் நேசிக்கிறார் என கூறப்பட்டுள்ளது. ஆண்டவர் தன்னுடைய கிருபையால் நம்மளை மகிழ்விப்பார். ஏசாயா 35:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது. குருடரின் கண்கள் திறக்கப்படும், காது கேளாதவர்கள் செவிகள் திறக்கப்படும், முடவர்கள் நடப்பார்கள் என சொல்லப்பட்டுள்ளது. இயேசு இப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். மேலும் புதிய ஏற்பாட்டில் மத்தேயுவில் சொல்லப்படும் போது 11ஆம் அதிகாரம் 4-5 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானுடைய சீசர்கள் இயேசுவிடம் வந்து கேட்பாங்க, நீங்க தான் மெசியாவான்னு எங்களோட தீர்க்கதரிசி கேட்க சொன்னாங்கன்னு. உடனே ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றாங்க, இங்க பார்த்ததெல்லாம் போய் அவருக்கு சொல்லுங்க, அவருக்கு புரியும். இயேசு கிறிஸ்து தான் உண்மையான மெசியா என்பதற்கு அடையாளம் இதில் காட்டுகிறது. மேலும் யோவான் அதிகாரம் 9:1-7 வரை பார்க்கும்போது பிறவி குருடரான ஒரு மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். உடனே இயேசுவின் சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேக்குறாங்க, இது யார் செய்த பாவம் என்று. அதற்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்கிறார், இது இந்த மனுஷனோட தவறோ இவரை பெற்றவர்களுடைய தவறோ அல்ல, ஆண்டவருடைய சித்தம் வெளிப்படுவதற்காகவே இது நடந்தது, இவருடைய நம்பிக்கை செயல்படுவதற்காகவே இது நடந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் மண்ணை எடுத்து அதுல துப்பல்னால குழைச்சி கண்ணுல தடவி சீலோவா குளத்துல போய் கழுவு, உனக்கு சுகமாயிரும் சொன்னாங்க. அந்த மனுஷன் நம்பிக்கையோடு சென்று சீலோவா குளத்தில் கழுவுகிறார். சுகப்படுத்தல, சீலோவாயில போய் கழுவுனா நடக்குமா அப்படின்னு கேட்கல. பிரியமானவர்களே, அவங்க நம்பிக்கையோட போய் கழுவுனாங்க, சுகம் பெற்றாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்கும்போது நம்பிக்கை ஒன்றுதான் வேண்டும். இயேசு நமக்கு மெய்யான வெளிச்சத்தை மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தின் குருட்டுத்தன்மைக்கும் ஆண்டவர் விடுதலை அளிப்பார். இதுவே எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது, ஆண்டவருடைய பணிகளிலும் சொல்லப்பட்டுள்ளது. இரண்டும் ஒன்றாக தொடர்பு படுத்தி நாம் பார்க்கும்போது நமக்கு நன்றாக புரியும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை திறப்பார் என்பதற்கு கூட 2-3 ஆதார வசனங்களை சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 சொல்லியிருக்கிறார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், யாராவது என் குரலை கேட்டு திறந்தால் நான் அன்று அவர்களோடு உணவு அருந்துவேன் என்று. பிரியமானவர்களே, அது அந்த வாசல் படி என்பது கதவு அல்ல, இருதயம். இருதயத்தின் கதவை ஆண்டவர் தட்டுகிறார். ஆண்டவர் நம்மோடு பிரியமாய் இருக்க விரும்புகிறார், அன்பாக இருக்க விரும்புகிறார். அந்த இருதயத்தின் வாசலை ஆண்டவருக்கு திறக்கிறவர்கள் மேன்மை பெற்றவர்கள், ஆண்டவருடைய எல்லா கிருபைக்கும் தகுதி பெற்றவர்கள். எசேக்கியேல் 36:26 கூறப்பட்டுள்ளது, புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் கொடுப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபையின் மூலம் நமக்கு புதிய இருதயம் கிடைக்கும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எப்பொழுதும் நான் சொல்வதுதான், நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு நேராக திறக்கப்பட வேண்டும் என்றால் விழித்திருந்து ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் வரும் நாளில் நாம் தயாராக இருக்க வேண்டும். ஒரு மணவாட்டியை போல அந்த 10 கன்னிகைகளில் உள்ள 5 கன்னிகள் எப்படி தயாராக இருந்தார்களோ அதுபோல நாமும் தயாராக இருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபியுங்கள், தினமும் ஸ்தோத்திர பலி சொல்லுங்கள், இரக்கத்தோடு இருங்கள்.
ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். கிறிஸ்தவர்களாக அல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம். இந்த ஒவ்வொரு வார்த்தையின் வாயிலாக நம் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.